மேலே வைங்க அப்படி தொட்டு ரெண்டு பேரும் சரி இங்கிட்டு வரீங்களா? அண்ணா இங்கிட்டு பாருங்க. நமது கிராமத்தில் பிறந்த தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு 67வது குருபூஜை திருவிழாவை முன்னிட்டு முதல் மரியாதை செல்லூர் கிராமத்தில் இருந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருக்காக நமது கிராமத்திலிருந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். கொண்டாங்க மைக்க கொண்டாங்க கொண்டாங்க. நமது கிராமத்தில் பிறந்த நமக்காக உயிர்ந்த தியாகியாருக்கு 67வது குருபூஜை திருவிழாவை முன்னிட்டு பிறந்த மண்ணான சேலம் கிராமத்திலிருந்து முதல் மலர் வளையம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னாருக்காக நமது செய்ய வேண்டிய கடமை 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். பூக்களை தூங்க போடுங்கம்மா, குழந்தையில போடுங்க. வீர வணக்கம் 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 தியாகி இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம் நல்லாதிக்க நாயகருக்கு வீர வணக்கம் 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 மைக்கு வந்தா செல்லூர் அடையாளத்தை காட்டுங்க. தியாகி இமானுவேல் சேகரன் 67வது குருபூஜை விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருந்த இந்த வேளையில் நமது கிராமத்தின் சார்பாக முதல் மரியாதை செலுத்தியிருக்கிறோம். பல கோடி தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்லூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய சார்பில் தியாகி இமானுவேல் சேகரனுடைய 67வது குருபூஜை விழா என்று நடந்து கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு எங்களது கிராமத்திலிருந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் முதல் அஞ்சலியை செலுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபமும் அரசு விழாவும் அறிவித்திருக்கின்றார்கள். அவருக்கு கோடான கோடி தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தேச பக்தர்களுக்கு, சுதந்திர வீரர்களுக்கு எவ்வாறு விழா எடுக்கப்படுகிறதோ அதேபோல தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும்
நல்ல ஒரு விழா எடுக்க வேண்டும். பேரும் புகழும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற வர இருக்கின்ற நமது விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்றார்கள். அவருக்கும் வருக வருக என வரவேற்று எனது செல்லூர் கிராமத்தின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய சார்பாகவும் பன்னாட்டு கழகத்தின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளனுடைய பல கூட்டமைப்புகள் இருக்கின்றன. அந்த கூட்டமைப்பு சார்பாகவும் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.